எப்போ வெயில் காலம் ஸ்டார்ட் ஆச்சோ அப்போத்துலேருந்து வீட்டில் சாப்பாடு நல்லாவே மிச்சமாக ஆயிடுச்சு. ஒருத்தரும் மத்தியானம் சாப்பிட்றதே கிடையாது. கேட்டால் இந்த வெயிலுக்கு தண்ணி தாகமே அதிகமாக இருக்குது, தண்ணி குடித்தாலே வயிறு நம்பிடுதுன்னு ஒரு டயலாக் விட்டுறாங்க. நானும் பார்க்குற வரைக்கும் பார்த்துட்டு இனி காலையில் சாப்பாடு செஞ்சால் வேலைக்காகாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தியானம் ஒரு நேரத்துக்கு மட்டும் சாப்பாடு செஞ்சுட்டு காலையிலத்துக்கு வந்து கம்மங்கூழ் ரெடி பண்ணி வச்சுட்டேன். நீங்கள் எப்போ கம்பு ஊற வச்சு செஞ்சாலும் ஒரு 5-6 தடவை நல்லா வாஷ் பண்ணிடுங்க. தண்ணி நல்லா தெளிஞ்சிருக்கணும், அப்போ தான் வந்து கம்பு நல்லா க்ளீனாக இருக்குன்னு அர்த்தம். நான் ஈவினிங் போல் தான் நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சேன். நிறைய பேர் ஊற வைக்காமல் செய்வாங்க, பட் அட்லீஸ்ட் ஒரு 1 hour அது ஊறினா நல்லா டேஸ்டியாகவும் இருக்கும், அது நல்லாவும் வெந்து வந்துடும். அதுக்குள்ளே நான் நைட் டின்னர் வந்து ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். வீட்டில் தோசை மாவு இருந்தது, ஸோ சைட் டிஷ்க்கு வந்து தக்காளி சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் கார தூக்கலாகவும் கொத்தமல்லி அதிகமாகவும் போட்டு செஞ்சுருந்தேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்தது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். டின்னர் ரெடி பண்ணதுமே சைட் பை சைட் கம்பு ரெடி பண்ணிட்டேன். இது நல்லா ஆறினதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிங்கன்னா 3 நாள் வரை தேவைப்படுறப்பெல்லாம் மோர் கரைச்சி குடிச்சிக்கலாம். கண்டிப்பாக வந்து வெயிலுக்கு குடிங்க எல்லாருமே.